மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கழகத்தின் தலைவருமாகிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டு வளாகத்தில் தொண்டர்கள் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குவிந்துள்ள தொண்டர்களுக்கு நடுவே அவர்களின் உற்சாக வரவேற்பை கையசித்தவாறு ஏற்றுக்கொண்டு அந்த மாநாட்டு பந்தலின் மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ரேம்ப் என்று சொல்லப்படுகின்ற நடைபாதை வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மீது கழக தொண்டர்கள் இருவண்ண கொடிகளை வீசி தங்களுடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்துகிறார்கள். கலைஞர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டு மேடையை நோக்கி தொண்டர்களின் உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் உற்சாகமாக சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற கொள்கை முழக்கமிட தலைவர் அவர்கள் மாநாட்டு பந்தலை மேடையை நோக்கி மாநாட்டு திடலில் குவிந்துள்ள தொண்டர்கள் கடலென குவிந்துள்ள தொண்டர்கள் மத்தியில் நடைபாதையில் நடந்து மாநாட்டு மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்களுடைய உற்சாக வரவேற்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொண்டர்களுடைய உற்சாக வரவேற்பை பாருங்கள். தலைவர் அவர்கள் சிரித்த முகத்துடன் அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு மாநாட்டு மேடைக்கு அந்த நடைபாதை வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இது கொஞ்சம் தூரம் நீண்ட தூரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 100 மீட்டருக்கு மேலே இந்த நடந்து வர நடைபாதை 100 மீட்டருக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 150 மீட்டர் இருக்கலாம். அந்த நடைபாதை வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மாநாட்டின் மைய பகுதியில் அந்த நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. 2 பக்கமும் தொண்டர்கள் குவிந்து நின்று ஆரவாரம் செய்து வரவேற்பு அளித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த தொண்டர்கள் கடலை கடந்து அங்கே பாருங்கள், தொண்டர்கள் கடலை கடந்து முதலமைச்சர் அவர்கள், கழகத்தின் தலைவர் அவர்கள், திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து கொண்டிருக்கிறார்கள். இருவண்ண கொடியை அசைத்தும் கழகத்தின் சின்னம் உதயசூரியனை அசைத்தும் அவருக்கு வரவேற்பு அளிக்கிறார். தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வரவேற்பு அளித்து கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கிறார் கலைஞர் அவர்கள். தளபதி அவர்கள் மேடையில் ஏறுவதற்காக படிக்கட்டின் வழியாக மேடைக்கு சென்று கொண்டிருக்கின்றார். இந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே மேடையிலே அமர்ந்துள்ள கழகத்தின் 2ஆம் கட்ட